வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். தமிழக ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் 2026 ஆனுவல் பிளானரை மாற்றி அமைக்க போகிறாங்க. எஸ்ஜிடி மற்றும் பிஇஓடைய தேர்வர்கள் இந்த கோரிக்கையை வச்சுருக்காங்க. என்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ ஆனுவல் பிளானரில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் குறிப்பிட்ட தேர்வுகள் அனைத்துமே குறிப்பிட்ட தேதியில் நடத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ சம்திங் சேஞ்சஸ் நடக்கும். அது என்னன்றதையும் பார்க்கலாம். 2026-27 ஒரு புதிய பிளானரை வெளியிட போகிறதாகவும் தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த புதிய தேர்வு அட்டவணையில் பள்ளி கல்வித்துறையில் 28,000க்கு மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவாங்க அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக அமைஞ்சிட்ருக்குங்க. ஸோ 28,000 ஆசிரியர் பணியிடங்கள் தமிழக பள்ளி கல்வித்துறையில் இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வி இயக்குனருடைய செயல்முறைகளை பார்க்கலாம். புதிய வழிகாட்டுதலுக்கு பிறகு பெற்றோர் ஆசிரியர் கழகத்திற்கு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. திருத்திய வழிகாட்டுதல் அனுப்பப்பட்ட பிறகு பிடிஏ நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். பிடிஏ செயலாளர் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. ஏழாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ ஆசிரியர் நியமனம் அரசு பார்த்திங்கன்னா ஒரு அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க. பட்ஜெட்டுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அமைச்சர் ராஜ்மோகன் மற்றும் வன்னியரசு பரபரப்பான சில ப்ரெஸ் மீட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் கிட்டத்தட்ட 25,000 ஆசிரியர் பணியிடங்களை நாங்கள் இந்த ஆண்டுக்குள்ளார நிரப்பிடுவோம். 2013-17 டெட்டில் பாஸ் பண்ண ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி நிரந்தர அறிவிப்பை நாங்கள் வழங்குவோம். அந்த மாதிரி அறிவிப்புகள் அனைத்துமே வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா கொள்கை முடிவு ஆகஸ்ட் 24ஆம் தேதி நீதிமன்றத்தில் வெளியிட இருக்காங்க. இந்த கொள்கை முடிவில் ஒரு பெரிய அரசாணை ஒன்று வெளியாகிறதுக்கு ரெடியாக இருக்குங்க. தமிழ்நாடு அரசு இந்த அரசாணையை வெளியிட போகிறதுங்க. டெட் நீதிமன்ற வழக்கில் ஒரு இறுதி தீர்ப்பாக விரைவில் வரும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருக்குது. பள்ளி கல்வித்துறையில் ஒரு புதிய அரசாணை வரும். அந்த அரசாணை பார்த்திங்கன்னா புதிய அப்டேட் பிரகாரம் பள்ளி கல்வித்துறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே மாற்ற போகிறது இருக்குது. டெட்டில் பாஸ் அனைத்து சிறப்பு டெட்டும் சரி காமன் டெட்டும் சரி எல்லாத்தையுமே 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பை நீதிமன்றத்தின் வாயிலாக இன்னும் ஒரு சில தினங்களில் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்குனருடைய செயல்முறைகள். தமிழ்நாடு தொடக்க கல்வி சார்ந்த தொடக்க கல்வி இயக்குனர் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் ஊராட்சி, ஒன்றிய, நடுநிலை, அரசு, நகராட்சி, அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் அனைத்து வகை ஆசிரியர்களும் கல்வி சான்றிதழ்களின் உண்மைத்தன்மை ஜென்யூனஸ் சர்டிஃபிகேட் அறியப்படுதல் குறிப்பு இந்த இதை வெளியிட்டிருக்காங்க. தொடக்க கல்வி இயக்குனருடைய கீழ் செயல்படும் ஊராட்சி, ஒன்றிய, நடுநிலை, அரசு, நகராட்சி, மாநகராட்சி, அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் மற்றும் புதியதாக நியமனம் பெற்று பெறும் இடைநிலை ஆசிரியர்கள் அனைவரின் கல்வி சான்றிதழ்களுடைய உண்மைத்தன்மையை அறிவது குறித்து பல கோரிக்கைகள், நீதிமன்ற வழக்குகள் வரப்பெறுதல், அவற்றின் மீது பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள், புதியதாக நேரடி நியமனம் பெறும் இடைநிலை ஆசிரியர்கள் அனைத்து வகை கல்வி சான்றிதழ்களும் உரிய கல்வி நிறுவனம் பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் அரசு தேர்வக இயக்கத்திற்கு அனுப்பி ஜெனினஸ் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தொடக்க கல்வித்துறையில் ஆசிரியர்களுடைய அந்த கல்வி சான்றிதழ்களுடைய உண்மைத்தன்மையை கண்டறிய போகிறாங்க. தொடக்க கல்வியில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களது கல்வி சான்றிதழ்கள் உண்மைத்தன்மையை அறிய தொடக்க கல்வி இயக்குனர் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காருங்க. புதிய வழிகாட்டுதல்கள் வெளியான பிறகு பெற்றோர் ஆசிரியர் கழகத்திற்கு நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்புகள் அதிகம். 3 ஆண்டுகளுக்கு பிறகு பொதுக்குழு கூட்டம் நடத்தி நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். பள்ளி, பெற்றோர் ஆசிரியர் கழகம் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளுக்கான வழிகாட்டுதல்கள் புதுப்பிக்கப்பட உள்ளனங்க. திருத்திய வழிகாட்டுதல்கள் அனுப்பப்பட்ட பிறகு பிடிஏ உடைய புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். பிடிஏ செயலாளர் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ புதுசாக வழிகாட்டுதல் மாற்றிட்டீங்க அப்படின்னா பிடிஏ உடைய செயலாளரை உடனடியாக தேர்ந்தெடுங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ தமிழக பள்ளி கல்வித்துறை சம்மந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.